ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நம்ம செலவை குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயம் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கிறவங்க கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது முதல் விஷயம், மளிகை ஜாமான்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டுக்கு இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு நோட்டை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். சும்மா பார்த்துட்டுலாம் போய் நம்ம வாங்கிட்டு வர முடியாது. அப்படி பண்ணோன்னா நிறைய தப்புகள் நடக்கும். அனாவசியமான செலவுகளை தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால் நோட்டு போட்டு நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். ரெண்டாவது விஷயம், இருக்கிற பொருள் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிடணும். அந்த இல்லாத பொருள் அவசியமான பொருளாக, ஏன்னா நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம், அதில் சில பொருளை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். இப்போ பருப்புலையே 4 வகை பருப்பு வாங்கி வச்சுருப்போம், 2 வகை பருப்பு தான் பயன்படுத்தியிருப்போம், 2 இது அப்படியே இருந்திருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப செஞ்சதையே செஞ்சிட்ருப்போம். சில நேரங்களில் செய்யாமல் இருந்துருவோம், சில நேரம் மறந்துடுவோம் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதையே. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்படி இருக்கிற போது இல்லாத பொருள் இந்த மாதம் நம்ம என்னெல்லாம் சமைப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுபடி நம்ம பார்க்கும்போது இல்லாத பொருள் இதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிற பொருளை எழுதிக்கணும். அப்புறம் மூணாவது விஷயம், இருக்கிற பொருளில் எந்த பொருள் அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, அந்த கம்மியாக இருக்க பொருள் அவசியமாக தேவைப்படுமா, வாங்கி தான் ஆகணுமா, அதிகமாக இருக்க பொருள் இந்த மாதம் ஃபுல்லாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மளே ஒரு கால்குலேஷன் போடணும். அப்படி போடும்போது நமக்கு தெரியும் இது வேணும் வேண்டாம், இது வந்துடும் வராது அப்படிங்கிறது. அப்படி இருக்கையில் அது வேணும் அப்படின்னா எழுதிக்கலாம், வேண்டான்னா எழுத வேண்டியதில்லை. இது போல் பார்த்து மளிகை லிஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சாவது விஷயம், இப்படி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம அனாவசிய செலவுகளை தவிர்க்க முடியும். நம்ம கரெக்டாக என்ன பொருள் வச்சுருக்கோமோ அதுக்கு சமைக்கிறதுக்கு நம்மளால் பிளான் பண்ண முடியும். இல்லாத ஒரு பொருளை உடனே வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னு நினச்சாலும் அதுவுமே செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம சமைக்க பழகணும். இன்றைக்கி இது இருந்தால் தான் நான் சமைப்பேன் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு செலவாயிடும். ஆறாவது விஷயம், கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். இப்போ ஹோட்டலில் வாங்கி இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுலேயுமே செலவு கூட ஆகும். வீட்டில் சமைச்சோன்னா 4 பேருக்கு ஆகிற செலவு ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா ஒருத்தருக்கு ஆகும். அப்போது நமக்கு அதுவும் நட்டம்தான். அதனால் அதையுமே அவாய்ட் பண்ணியிருக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் சாப்பிட்லாம், தப்பில்லை. ஆனால் அதே வேலையாக வச்சுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு தான் கொடுக்கும். மளிகை ஜாமானுக்கு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் காய்கறி, நான்வெஜ், பழம், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி நம்ம ரெகுலராக ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும், கண்டிப்பாக இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை எடுத்து வைப்பேன். அப்படி வைக்கும்போது அந்த அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் செலவு பண்ண பார்ப்பேன். பழம் விலை கம்மியாக இருக்கிற பழமாக பார்த்து வாங்கிக்குவேன், கூட இருக்கிற பழத்தை போய் வாங்க மாட்டேன். அதையும் மீறி மாதத்துக்குள்ளேயே செலவாயிடுச்சு அந்த பணம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த மாதம் பணம் வாங்குறத அதோடு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன்ல, அதில் அந்த காசு முடிகிற வரைக்கும் தான் எல்லாமே, இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். காய்கறியாகவே இருந்தாலுமே வாங்குறதில்ல. கரெக்டாக அதை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொருள், கீரை, பருப்பு என்னெல்லாம் நம்மளால் வீட்டிலேருந்து சமைச்சிக்க முடியுமோ, துவையல் அரைச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணிக்குவேன். இப்போது அதுக்காக இன்னொரு இடத்துலேருந்து அமௌண்ட் எடுத்து போட்டு செலவு பண்ண மாட்டேன். அப்படி ஒன்றும் பணத்தை கம்மியாக எடுத்து வைக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி தான், ஏதாவது காய் இல்லை பழம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மாதத்தில் 10 நாள் 15 நாள் இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்காக இன்னொரு இடத்துலேருந்து பணத்தை வாங்கி செலவு பண்ணுறது, அந்த மாதிரி தவறுகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வர கம்மியான வருமானத்தில் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக செலவுகளை குறைக்க கற்றுக்கிட்டோம்னா தான் சேமிக்க முடியும்.
இப்போலாம் கடன் இல்லாமல் யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கடனே இல்லைன்னு சொல்கிறவங்க இருந்தால் பெரிய விஷயந்தான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு கடன் வச்சுட்டு தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மொத்தமாக ஒரு மாதம் சம்பளம் வருது, அந்த சம்பளத்தை எடுத்து கடனை கொடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களால முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செலவுகளில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நம்ம ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கும்போது அந்த கடனை கொடுக்கறதுக்கெலாம் நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து செலவு பண்ணோன்னா நம்மளால் சேமித்து ஒரு கடனை அடைக்க முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.